பெரியகுளம் சட்டமன்ற தனி தொகுதியில் புதிய தமிழகம் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் மாரிசாமி உறுதிமொழியை வாசிக்க முடியாமல் 6ஆம் தேதி பகல் 12 மணி அளவில் வேட்புமனு தாக்கலின் போது வைப்புத் தொகையை மறந்துவிட்டு வந்து திக்கி திணறி தவறாக வாசித்து உறுதிமொழி ஏற்றார். மாவட்டம் கம்பம் சட்டமன்ற தனி தொகுதியில் புதிய தமிழகம் கட்சி சார்பில் மாரிசாமி என்பவர் வேட்பாளராக நியமிக்கப்பட்டார். வேட்புமனு தாக்கல் செய்ய 6ஆம் தேதி கடைசி நாள் என்பதால் புதிய தமிழக கட்சி வேட்பாளர் மாரிசாமி தனது ஆதரவாளருடன் வேட்புமனு தாக்கல் செய்ய பெரியகுளத்தில் உள்ள கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வருகை புரிந்தார். வேட்புமனு தாக்கலுக்கு முன்பாக ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்ட போது வேட்பாளர் வைப்புத் தொகையை எடுத்து வராமல் ஆவணங்களை மட்டுமே கொண்டு வந்தது தெரிய வந்தது. வைப்புத் தொகை எடுத்து வராததால் வேட்பாளர் தேர்தல் நடத்தும் அலுவலகம் முன்பு வைப்புத் தொகைக்காக காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. தொடர்ந்து தேர்தல் அலுவலகத்தில் வைப்புத் தொகை கொண்டு வந்து கொடுத்த பின் ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்ட பின்பு பெரியகுளம் சாராட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான ரஜத் பீடனிடம் வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். வேட்புமனு தாக்கல் செய்த பின் தேர்தல் நடத்தும் அலுவலர் முன் வேட்பாளர் உறுதிமொழியை வாசிக்க வேண்டும். அவ்வாறு புதிய தமிழக கட்சி வேட்பாளர் மாரிசாமி வாசித்த போது வாசிக்க தெரியாமல் திக்கி திணறி தடுமாறி பல வார்த்தைகளை தவறாக உச்சரித்து ஒரு வழியாக உறுதிமொழி ஏற்றார்.